ரோமர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஆம், என கண்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசிக்கிற யாராய் இருந்தாலும் வெட்கப்பட்டு போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தேவன் அவர்களோடு கூட இருந்து வெட்கப்படுகிற இடத்திலே அவர்களை உயர்த்தி அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, எந்த பாஷைக்காரர்களாய் இருந்தாலும் ஜாதியாராய் இருந்தாலும், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். தானியேலை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ஆண்டவர் சிங்கத்தின் வாய்களை கட்டி தானியேலை ஒரு சேதமின்றி வெளியே கொண்டு வந்தார். அவரை வெட்கப்படுத்த ஒருபோதும் தேவன் அனுமதிக்கவே கிடையாது. அந்த தேவன் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாக அந்த தேவனிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வேலை ஸ்தலங்களிலோ நீங்கள் வாழும் இடங்களிலோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாதபடி உங்களை ஆசீர்வதித்து தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக.